சீமான் அண்ணனுக்காக ஒரு பாட்டு பாட போகிறேன். எல்லாரும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ, சீமான் அண்ணன் பாடிய ரோசாப்பூ, யூடியூப் இன்ஸ்டா வாட்ஸ்அப்பில் அண்ணன் வீடியோ ட்ரெண்டிங்கில், அண்ணன் பாட்டை தான் கேட்கையில புது சந்தோஷம் உள்ளுக்குள்ள. மாசுதா அண்ணன் மாசுதா, நாங்கெல்லாம் அண்ணன் ஃபேன்ஸு தான். மாசுதா அண்ணன் மாசுதா, நாங்கெல்லாம் அண்ணன் ஃபேன்ஸு தான். சீமான் அண்ணன் கண்டிப்பாக இந்த பாட்டை கேட்பாருன்னு நினைக்கிறேன். அவரை பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடைச்சா பார்க்கணுன்ட்டு ரொம்ப ஆசையாக இருக்குது. என்னரும் முன்னவர்கள் தூக்கி சுமந்து வந்த குறிப்பாக இந்த 500 ஆண்டுகளாக நம் இன முன்னோர்கள் தூக்கி சுமந்து வந்த அடர்த்தியான வழியின் காயமும் அதன் வெளிப்பாடுதான் இந்த கோபம். குறிப்பாக நம்முடைய கோபம் என்பது நம் மண்ணின் மீதும் மக்களின் மீதும் நாம் வைத்திருக்கிற பேரன்பின் வெளிப்பாடு. பேரன்பின் வெளிப்பாடுதான். பழம்பெருமை முதலில் பண்பட்ட இனம், முதலில் நாகரிகம் அடைந்த இனம் போர்க்குணமற்று போகும். ஐயா காப்பா ரவானன் தமிழன் ஏன் அடிமையானான் இந்த நூல்ல தெளிவாக வலியுறுத்துறார். முதலில் பண்பட்ட இனம், முதலில் நாகரிகம் அடைந்த இனம் போர்க்குணமற்று. அப்படித்தான் இந்த இனம் பேரன்பிலும் பெருந்தன்மையிலும் பிழை செய்து தன்னின பகையால் தாழ்ந்து வீழ்ந்து போர்க்குணமற்று போய் தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது என்ற இழிவான சிந்தனையில் மூழ்கி அளவு கடந்த திரைக்க கவர்ச்சியில் சிக்கி இப்படி தாழ்ந்து வீழ்ந்து போனோம். தமிழன் பழம்பெருமை பேசுவது என்பது பீத்திக் கொள்ள அல்ல, நம்மை நாமே ஒரு முறை தேற்றிக் கொள்ள. பழம்பெருமை என்பது படிப்பினை. அது திருப்பி திருப்பி பேசிக்கணும். நான் யார் தெரியுமா? அதை முற்கவனிச்சுக்கணும். சூழியர் சீசர் சொல்றான், நமக்கு தான் சொல்றான், அடுத்தவன் வந்து உன் தகுதியை அறிவிக்கும் வரை காத்திருக்காதே. ஏன்டா காத்திருக்க? சீமான் வந்து ஏகலைவன் யாருன்னு சொல்லணும், சிலம்பரசன் வந்து களஞ்சியம் யாருன்னு சொல்லணும். காத்திருக்காதா என்றான். எழுந்து சொல்றான், நான் ஆக சிறந்தவன் என்று பேரறிவிப்பு செய்யணும். அப்படிதான் தமிழ் பேரினத்தின் பிள்ளைகள் நாங்கள் எழுந்து சொல்கிறோம், நாங்கள் ஆக சிறந்தவர்கள், உலகத்தின் தலை சிறந்த மானுடர்கள், உலகிற்கு அறிவியல் நாகரிகம் தொழில்நுட்பம் கலை இலக்கியம் பண்பாடு வேளாண்மை எல்லாவற்றையும் கடன் கொடுத்த பேரினம். இந்த நிலத்திலே வணங்குகிற கடவுளை எல்லா பயலுக்கும் கடன் கொடுத்த இனத்தின் மக்கள், இறைவனையே எல்லோருக்கும் இரவல் கொடுத்த இனத்தின் மக்கள். நான் பேசாம யார் பேசுவா? நான் பேசினாதான் நிமிர்வேன். நான் யார் தெரியுமாடா? யார் தெரியுமா? சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது. ஒருவன் காலில் விழுந்துதான் வாழ வேண்டும் என்கிற நிலை இருக்குமானால் எழுந்து நின்று இறந்து போவேன் என்கிறான் சேவரன். அதற்கு முன்பு எனது முன்னவர்கள் மண்டிட்டு வாழ்வதற்கு போராடி மரணிக்கலாம் என்று முடிவெடுத்தார். அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது. அப்படி வாழ்ந்த பரம்பரை ஒரு தடவை நினைச்சு பாரு. தீரன் சின்னமலைக்கு முன்பு தூக்கு காட்சியாப்படுத்திப்பார். அப்படியே வெள்ளைக்கார அதிகாரி கொண்டு வரான். கெஞ்சிராண்டா வெள்ளைக்காரன், தீரா நீ ஏன் ஆண்டுக்கடா, 50 விழுக்காடு கப்பத்தை எனக்கு கட்டுறா, 50 விழுக்காடு நீ வச்சுக்கடா நிர்வாகத்துக்கு எனக்கு கட்டுறான்னு, நீ உனக்கே ஆளுகிற உரிமையை தாரு. நீ என்ன சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன்? யாருடைய நிலத்தை யார் ஆள்றதுக்கு உரிமை தர்றது? ஏண்டா நீ எனக்கு என் நிலத்தை நீ ஆள்றதுக்கு உரிமை தர்ற? அப்பதான் அவன் சொல்றான், இவ்வளவு பெரிய இன கூட்டத்திலே இந்த நிலத்தை ஆள்வதற்கு ஒருவனுக்கு கூட வட தகுதி இல்லை. வெள்ளக்காரன் வந்து நமக்கு பிச்சை போடான் பட முடியாதுடா போடான்.
மரண தண்டனை. வெள்ளை அதிகாரி வந்து கழுத்துல தூக்குக்கிற மாட்டான் வாரான். காட்சியை பாரு. பழக்கென்று மறுத்து கழுத்துல போடுறாங்க. போடா அப்படின்ட்டு போடா. என் எதிரி மரணத்தை கூட எனக்கு பரிசாக தந்தாய் என்று என் இன வரலாறு பதிவு செய்யக்கூடாதுன்றான். இதை படிக்கும்போது உனக்கு எப்படா வர? நான் யார் தெரியுமா? டேய் போடா. மரணம் ஒன்றுக்கு பயப்படுவதாலேயே இந்த மானுட சமூகம் பல்வேறு துன்ப துயரங்களை தூக்கி சுமத்துங்கிறது. என் உயிர் தலைவன் மேதகு பிரபாகரன் அவர். இந்த மண்ணிலே மரணத்தை வென்றவன், மரணத்திற்கு அஞ்சாதவன் எவனோ அவனே மாவீரனாக. அப்படித்தான் சேகரன் நெத்திக்கு பிரி வைக்கிறான். டேர் காமரே, நீங்க நெத்திக்கு பிரிவிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இடதுபுறமா வாங்க. இப்ப சுடுங்க நம்புறான். அவனுக்கு கை நடுங்கிடுச்சு. அதனாலதான் அவன் புரட்சியாளனா இருக்கான், வரலாற்றுல மாவீரன். சாக்ரட்டிஸ் கோப்பையில விஷத்தை நிரப்பிட்டான். சாக்ரட்டிஸ் 1 மணி நேரம் கழித்து நீங்களா இருந்தலாம். உங்களுக்கு அவகாசம் இருக்கிறது. 1 மணி நேரம் கழித்து உங்களுக்கு மரண தண்டனை. இந்த விஷத்தை 1 மணி நேரம் கழித்து அருந்தலாம் சொல்றதுல எடுத்து குடிச்சு வச்சுட்டாங்க. அதனாலதான் சாவுக்கு அஞ்சாதனாலதான் சாக்ரட்டிஸ்க்கு சரித்திரத்தில் இடம். பகத்சிங்குக்கு தூக்கு. மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தால் விட்டுடுவான். கடிதம் வருது, மன்னிப்பு கடிதம் தான் என்று சிரித்துக் கொண்ட ஆளுநர் பிரித்தான். கேட்கிறேன், டேய் வைத்துக்கிறப்பில்லை, நான் உன்னோட அரசியல் போர் புரிந்திருக்கிறேன், போர். அதனால என்னை தூக்கில போடக்கூடாதா? முட்டாப்பல. அப்ப என்ன செய்யணும்? நிக்க வச்சு என் நெஞ்சில துப்பாக்கியால சுட்டு கொள்றான், பீரங்கியால சுட்டு என் நெஞ்ச பிளந்து கொள்றான். இவ்வளவு பெரிய பெருமையை பகத்சிங் அவன் கொடுக்க தயாரா இல்ல. தூக்குதான் பார்த்தான். அந்த இடத்துல ஆளுநர் கையில கடிதம் வச்சிருக்குது ஆடு. ஏடா ஒரு சின்ன பையன் மன்னிப்பு கடிதம் எடுத்து கொடுத்துட்டு போவான்னு பார்த்தா துப்பாக்கியால சுட்டுக்கொண்டு பீரங்கியால சுட்டு பலன்னு எழுதிட்டான். அதனால தான் சரித்திரத்தில் சாகா வரம் பெற்று பகத்சிங் நிற்கிறான்.